வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியோட ராசி அதிபதியாக சொல்லப்படுறவர் சனி பகவான் தான். உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்களும் மகர ராசியில் அடங்கியிருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. கால புருஷனோட அங்கமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி தான் இந்த மகர ராசி. இவங்க நல்ல வாக்கு சாதுரியம் படைச்சவங்கிறதால பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கும். இவங்க வெகுளித்தனமான வெள்ள மனம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. மகர ராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரம் கொண்டவங்களாகவும், புருவங்கள் அடர்ந்து வளைந்தும் காணப்படும். அதே மாதிரி காதுகள் நீண்டும் தோள்கள் விரிஞ்சும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையோட கொஞ்சம் கவலை தேய்ந்த முகத்தோடு தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் உள்ளம்னு பார்த்தீங்கன்னா கள்ளங்கபடம் இல்லாத உள்ளம் கொண்ட இவங்க கருத்துக்களை சொல்கிறப்ப அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவங்க. பேச்சில் முன்கோபமும் உறுதியும் அப்பப்போ வெளிப்படும். அதே மாதிரி தன்னை நம்பி வந்தவங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி, விரோதிகளாக இருந்தாலும் சரி, ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யக்கூடிய உயர்ந்த பண்பு கொண்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. மகரங்கிறது ஒரு கடல் வீடு. கடலோட அலை எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி தான் இவங்க மனசில் புது புது எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சோதனை வந்தாலும் சோர்வு அடைய மாட்டாங்க. கூடவே ஈகை குணம் அதிகம் கொண்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதா ஸ்கூட்டில இருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா 3 months கம்ப்ளீட்டா பெட்ல தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி. மகர ராசி அன்பர்களுக்கு முந்தைய காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான போராட்டங்களையும் பல்வேறு விதமான சிக்கல்களையும் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் வராங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி ஏற்பட போகுதுன்னா, அதுலயும் இந்த சித்திரை மாதங்கள்ல இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கவனமா இருக்கிறது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இந்த மாதங்கள்ல அதிகரிக்கும். இருந்தாலும் வாக்குவாதங்களில் ஈடுபடுறப்ப பொறுமையை கடைபிடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு நன்மை ஏற்படும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. திறமைக்கேற்ற வேலை கிடைக்கலையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக திகழும். முடிந்த வரைக்கும் முயற்சியை கைவிடாதீங்க. தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களும் கைகூட போகும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வாழ்வு சிறக்கும். அதே மாதிரி மகர ராசியில் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு ஆயுள் காரகன், கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், ஆத்மகாரகன் சூரியனோட அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு தனி ஆற்றல் இருக்கும். மற்றவங்கள உங்களோட இணைச்சிக்கிட்டு செயல்பட வைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும். பிறக்க போகிற இந்த சித்திரை மாதம், பிறந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் உங்கள் நிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது. ராகு 3ல் இருக்கிறதால நன்மை வந்து உங்களை சேரும். அதே மாதிரி தொடர்ந்து மற்ற கிரகங்களும் ஆதரவாக சஞ்சரிக்க இருக்கிறதால உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி ஏற்பட போகுது. ஏப்ரல் 22 இருந்து செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க இருக்கிறதால உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம், ரெட்டிப்பு யோகம்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ராகவும் இன்னொரு பக்கம் செவ்வாயும் யோகத்தை வழங்க இருக்கிறாங்க. நினைச்ச செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்போது உங்களுக்கு உண்டாக போகுது. தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற நிலைமை ஏற்பட போகுது. தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும், லாபமும் அதிகரிக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். குடும்பத்தில் சுபிட்ச நிலை தான் ஏற்பட போகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் சுக்கிரனோட சாதகமான சஞ்சாரத்தால்
பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். பணவரவும் கூடவே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்குது. உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். தடுமாற்றம் இது எல்லாமே விலகும். தொழிலில் லாபம் வெளிப்படும். அரசியல்வாதிகளோட முன்னேற்றமான சூழ்நிலை இந்த மாதங்களில் உங்களால் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட பின்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டமாகவும் அமைப்போகுது. மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அதே மாதிரி சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடம் எல்லாமே விலகும். அதே மாதிரி திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நிலைச்ச புகழுக்கும் ஆயுளுக்கும் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், உடலுக்கும் மனசுக்கும் காரகன் சொல்லக்கூடிய சந்திரன், இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு மற்றவங்களோட ஆதரவுங்கிறது குறைவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு செயலையும் தனிச்சு நின்று செஞ்சு அதில் வெற்றியடையக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். பிறக்க போகிற இந்த சித்திரை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக தான் அமைப்போகுது. இது நாள் வரைக்கும் 4ல் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே 1லிருந்து 5ல் சஞ்சரிக்க இருக்கிறதால, உங்கள் ராசியும் கூடவே பார்க்க இருக்கிறதால உங்ககிட்ட இருந்த சங்கடம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய காலகட்டம். தொழிலில் இருந்துட்டு வந்த தடை பிரச்சனை இனி எல்லாமே விலகும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும், முடியாமல் இருந்த வேலையை கூடயே முடிச்சு காட்டுவீங்க. விலகி போன உறவு உங்களை தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும். இந்த காலத்தில் குலதெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதால எல்லாவித சங்கடங்களில் இருந்து வெளிவருவீங்க. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாம். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக பொறுப்பு, பதவி இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சி பலிக்கும். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வந்து அமைப்போகுது. அதே மாதிரி 3ல் சஞ்சரிக்க இருக்கக்கூடிய ராகுவால முயற்சி எல்லாமே வெற்றியாகும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் யோகமான காலம்னு சொல்லலாம். ரிஷப குரு உங்களுடைய குறையை நீக்கி தரக்கூடிய வகையில் வரப்போறார். எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தருவார். வாழ்வில் எதிர்பார்த்த மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார். பொன், பொருள், பூமி இந்த மாதிரியான சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும். விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் ஏற்பட போகுது. மாணவர்களோட முயற்சி எல்லாமே வெற்றி பெறும். அதே மாதிரி 3ஆம் பிறை அன்னைக்கு சந்திரனை வழிபட்டு வாங்க. வாழ்வு வளமாக மாறும். அவிட்டம் 1-2 பாதங்களை விடுவங்களுக்கு தைரிய வீரிய காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி, இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு செயலுமே தைரியத்தோடு ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். பிறக்க போகிற இந்த சித்திரை உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய மாதமாக தான் அமையப்போகுது. உங்கள் நட்சத்திரநாதன் ஏப்ரல் 22ல் இருந்து 3ல் சஞ்சரிக்கிறதால உங்கள் முயற்சி எல்லாமே வெற்றியாகும். ராகுவும் அங்கேயே சஞ்சரிக்கிறதால லாப நிலை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும், தடைப்பட்ட வேலை நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. வியாபாரம், தொழிலில் புதிய பாதை உங்களுக்கு தென்படும். புதிய முதலீடுகளால் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்போ, மே 1லிருந்து குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர இருக்கிறதால முன்னேற்றம் தான் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இதுவரையில் இருந்துட்டு வந்த சங்கடம் விலகும். அலுவலக பணியில எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே ஏற்பட போகுது. தொழிலாளிகளாக இருக்கிறவங்களுக்கு ஊதியம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய வகையிலும் ஏற்பட போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுங்க. பல வழியிலும் பணம் வர ஆரம்பிக்க போகுது. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வகையிலும் பிள்ளைகளால் உண்டான கவலை விலகக்கூடிய வகையில் ஏற்படும். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வந்து சேரும். வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை தருங்க. சொத்து சேர்க்கையும் ஏற்படும். ஒரு சில பேருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பும், அரசியல்வாதிகளோட விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையிலும் ஏற்பட போகுது. விவசாயிகளாக இருக்கிறவங்க எதிர்பார்த்த வருமானத்தை அடைவீங்க. மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு முயற்சி வெற்றி பெறக்கூடிய வகையில் ஏற்படும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அல்லல்கள் எல்லாமே நீங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் முதல் வாரங்களிலே உங்களுக்கு புதன் சாதகமான இடத்துல சந்திருக்கிறதால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கேற்ற வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரங்களுக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கு பெற்றோர்கள் ஆதரவு, உதவி முழுமையாக இருக்கும். வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மகர ராசியில் சித்திரை மாதத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அனுகூலமான பலனை உங்களால் பெற முடியும். சித்திரை மாதத்தோட 2
முதலாவது வாரத்துல குடும்பத்துல வசதி வாய்ப்பு பெருகும். புதிய வீடு கட்டி செல்லக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு இருக்குது. சுக்கிரனோட பெயர்ச்சி மகர ராசிற்கு சித்திரை மாதம் அதி அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது. தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்பும் நினைத்த காரியத்தை நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி அனைத்துமே உறுதுணையா இருக்கக்கூடிய வகையிலும் உறுதியா இருக்கக்கூடிய வகையில இருக்குது. சித்திரை மாதம் அதிர்ஷ்டமான மாதமா தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.